Hi, good morning. Welcome to TAF IAS Academy. This is Ansar Ahmed. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வீக்கெண்ட் டெஸ்ட்டு 6க்கான ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறது ஜாகிரஃபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் நம்ம எதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட் கொஷின் ஜாகிரஃபியில் எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 155ல் ஸ்டார்ட் ஆகுது. சார் கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா what of the total forest area of the country, how many percentage the protected forest occupy? நாட்டின் மொத்த வனப்பகுதி பாதுகாக்கப்பட்ட காடுகள் சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் காடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் எவ்வளோ, பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அவள் பாதுகாக்கப்பட்ட காடுகள் அப்படின்னாலே 29% பாதுகாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ 29% ஃபாரஸ்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். இப்போது இது நீங்கள் சயின்ஸில் கூட படிச்சிருப்பீங்க. காடுகளை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னா காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் பாதுகாக்கப்பட்ட காடுகள். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுங்கிறது காப்பு காடுகள். இது எவ்வளோ ஹெக்டர் இருக்குது காப்பு காடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், காப்பு காடுகள் 752.3 lakhs ஹெக்டர். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ காடுகள் காப்பு காடுகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இவ்வளோ காடுகள் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோனா 752.3 லட்சம் ஹெக்டர் வனப்பரப்பு இந்தியாவில் இருக்குது. இந்த காடுகள் நம்ம ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் காப்பு காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வனவிலங்குகளுக்காக அனிமல்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டதை ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்னென்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட். ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டை வனவிலங்கு காடுகள் வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். அதில் எவ்வளோனா 215.1 lakh ஹெக்டர். சரிங்களா? 215.1 லட்சம் ஹெக்டர் வனப்பகுதி வனப்பகுதி காடுகளாக இருக்குது. ஓகேங்களா? அது விலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்டது, வனவிலங்கு பாதுகாப்பு பகுதியாக இருக்குது. ஸோ ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னா காப்பு காடுகள், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா வனவிலங்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட காடுகள். ஸோ இதுதான் லட்சம் ஹெக்டர் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் எது? நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதத்தை ஆக்கிரமித்துள்ளது அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? 29% இருக்குது. ரைட்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 156. பாருங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. அலுவியல் சாயில் ஹாவ் அ ஜென்ரலி எல்லோ மினரல் கண்டென்ட் ஆஃப் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வண்டல் மண் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, வண்டல் மண் இந்தியாவில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கிடைக்குது, நார்தன் ஸ்டேட்ஸில் கிடைக்கிறாங்க. ஏன்னா வடக்கு பகுதியில் நம்மளுக்கு தெரியும் இமயமலை ஆறுகள் ஓடுது இல்லையா? இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. ஸோ இமயமலை ஆறுனால இப்படி முக்கோண வடிவம்னு வச்சுக்கலாமா? சிந்து, IGB இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சாப்னா இண்டஸ், சிந்து. உத்தரகாண்டில் கங்கா, பாகிரதிங்கிற பேரில் உருவாகும். அசாமில் பிரம்மபுத்திரா. அது அருணாச்சல் பிரதேச திஹாங்னு பேர், அசாமில் அதுக்கு பேர் பிரம்மபுத்திரான்னு பேர் இல்லையா? இமயமலையில் ஓடக்கூடிய இந்த ஆறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இமயமலையில் இருக்கக்கூடிய பாறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு வந்து அந்த மண் அங்கே அது அரிச்சிட்டு வருது இல்லையா? அது மண்ணாக மாறி இமயமலைக்கு கீழே இப்படி படியும். ஓகேங்களா? இமயமலைக்கு கீழே படியும். இதைத்தான் வட பெருஞ்சமவெளி, நார்தன் கிரேட்டர் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஜியாகிரபியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற சாயில் தான் என்னது? அலுவியல் சாயில், வண்டல் மண். அதையும் அது 5ஆக பிரிச்சிருப்பாங்களா இல்லையா? வட பெருஞ்சமவெளியில் என்னென்ன? BTB, KD அப்படின்னு சொல்லுவாங்களா? என்னென்ன இருக்கும்? பீனா பாபர் சமவெளி, பாபர் பிளெயின்ஸ். டீனா தராய் சமவெளி. மறுபடி பீனா பாங்கர் சமவெளி. கேனா காதர் சமவெளி. டி அப்படின்னா டெல்டா சமவெளி இல்லையா? அப்போ 5 வகையான சமவெளிகள் பார்த்துருப்போம், 5 வகையான பிளெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5 வகையான பிளெயின்ஸ்லையும் ஒரே மண் தான் இருக்குது, வண்டல் மண் தான். ஆனால் என்னென்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாபருங்கிற நிலத்துல படியும், அங்கே படியறதுக்கு இடம் இல்லாமல் கீழே படிஞ்சால் தராய், அங்கே நிறைஞ்சு போய் மறுபடியும் கீழே படிஞ்சால் பாங்கர், அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக படியும். ஓகேவா? அப்போ இப்போ அங்கே வண்டல் மண் அப்படின்னாலே மோஸ்ட் ப்ரொடக்டிவ் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ரொடக்டிவ், அதிகமாக உற்பத்தி திறனை தரும் மண். நீங்கள் எதை வேணாலும் அதில் போடலாம், நல்லா கண்ணை மூடிட்டு போட்டால் கூட முளைச்சிரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன கம்மியாக இருக்குது? நைட்ரஜன் தான் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி உண்மையாலுமே சொல்லப்போனால்
நைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மண்ணில். பாஸ்பரஸ் பொட்டாசியம் கூட ஒரு அளவுக்கு இருக்கும், நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மரத்தில் அந்த மண்ணில் நீங்கள் ஏதாவது விதை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யூரியாவை மட்டும் தெளித்தா போதும், அந்த மண்ணில் சூப்பரான ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தரும். ஸோ அதுதான் வண்டல் மண், அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்கிறோம். அலுவியல் சாயில் தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் பகுதியில் கிடைக்கும். ஓகேங்களா. பட் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக கிடைக்கும், வட மாநிலங்களில் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் இந்த மண் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஷின் வந்து நம்மளுக்கு 157th கொஷின் பார்க்கலாம். பாருங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, when you travel in a certain parts of India you will notice red soil. What is the main reason for this color? நீங்கள் இந்தியாவில் சில பகுதிகளில் பயணம் செய்யும் போது நீங்கள் சிவப்பு மண்ணை கவனித்திருப்பீர்கள். ரெட் சாயில் இல்லையா, சிகப்பு மண்ணை கவனித்திருப்பீர்கள். இந்நிறத்திற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மண் சிகப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, ரெட் சாயில் ரெட்டாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சிகப்பு மண்ணில் முக்கியமாக என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லை பாருங்கள், abundance ஆஃப் மெக்னீஷியம், அக்யூமுலேஷன் ஆஃப் ஹியூமஸ், presence ஆஃப் ஃபெர்ரிக் ஆசிட், abundance ஆஃப் பாஸ்பேட். தமிழில் இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா, இங்கே பாருங்கள். இதில் என்னென்னா ஃபெர்ரிக் ஆக்சைடுகள் இருப்பது, என்ன இருக்குது, ஃபெர்ரிக் ஆக்சைடுகள் இருப்பது. அப்போ ஆன்சர் வந்து சி தான் இல்லை சரியான ஆன்சர். ஏன்னா FeO2 வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபெரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம், இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த மண் வந்து இரும்பு ஆக்சைடை பெற்றிருக்கும். ஏன்னா இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, படிகப்பாறைன்னு ஒரு பாறை படிச்சிருக்கீங்களா, படிகப்பாறை செடிமெண்ட்ரி ராக்குன்னு சொல்லுவோம். அந்த பாறையில் கிரானைட்டு, நைஸுன்னு சொல்லி ஒரு வகை வரும். அந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு சிகப்பு மண்ணாக நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா. சிகப்பு மண் மாறும்போது நீங்கள் சில ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, சில ஏரியா ரொம்ப ரொம்ப சிகப்பாக இருக்கும், சில ஏரியாவில் கொஞ்சம் மங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் மண், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த மண் ரொம்ப ரொம்ப ரெட்டாக இருக்கும் அங்கே ஃபெர்ரிக் ஆசிட் நிறையா இருக்குன்னு அர்த்தம், ஃபெர்ரிக் ஆக்சைடு FeO2. அதே மாதிரி சில இடத்துல கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த சிகப்பு மண் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 28% கிடைக்கிது. இந்தியாவிலேயே 2வது அதிகமாக கிடைக்கிற மண் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு மண், ரெட் சாயில். அதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கிற முதல் சாயில் இது. தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கிற மண் அப்படின்னாலே இது TNPSC கொஷின் தான். எது அதிகமாக கிடைக்கிது, ரெட் சாயில் தான், 62% தமிழ்நாட்டில் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ இந்த சிகப்பு மண்ணில் பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை நல்லா முளைக்கும், மண்ணுக்கு கீழடியில் வளர முளைக்கும், அரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு போன்றவை வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஓகேவா. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஷின் பார்க்க போகிறது 158 பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 158. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, சத்தீஸ்கர் அண்ட் த பாஸ்டர் ரீஜியன், சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பாஸ்டருங்கிற பகுதியில் ஆர் ஆல் த மேஜர் டேஷ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பகுதியான பஸ்தர் பகுதி டேஸில் உள்ள முக்கிய புலங்களில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து எது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அதிகமாக கிடைக்கிறது என்ன தாது அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா, சத்தீஸ்கர் அப்படின்னாலே பேர் போனதுன்னா இரும்பு தாது. சத்தீஸ்கர் அப்படின்னாலே பேர் போனது என்ன, இரும்பு தாது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அயன் ஓர் வந்து இங்கே ரிச்சாக கிடைக்கும். அப்போ இந்த மேங்கனீஸு, காப்பரு, பாக்சைட்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்கனீஸ் அப்படின்னாலே இது எங்கே அதிகமாக கிடைக்குதுன்னா ஒடிசா மாநிலத்தில் நிறைய கிடைக்கும். இந்த மாநிலத்தில் எங்கே கிடைக்கும் மாங்கனீஸ் அப்படிங்கிறது, ஒடிசாவில் நிறைய கிடைக்கும். அது மாதிரி இந்த காப்பர் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், காப்பர்னால எங்கே கிடைக்கும், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கிடைக்கும். இந்த பாக்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் கிடைக்கும். இந்த பாக்சைட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும், ஜார்க்கண்டில் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த ஜார்க்கண்டில் மட்டும் இது கிடைக்கிறது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பீகார் போன்ற பகுதிகளிலும் இந்த பாக்சைட் ஓர் காணப்படுது. ஓகேங்களா. அப்போ இரும்பு தாது அப்படிங்கிறதுனாலே சத்தீஸ்கர் இதில் அதிகமாக காணப்படும், மேங்கனீஸ்னாலே ஒடிசா, காப்பர்னாலே மத்திய பிரதேஷ், பாக்சைடு ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்களில் இந்த பாக்சைட் தாது கிடைக்கும். பாக்சைட்டோட ஃபார்முலா என்ன, Al2O3 2H2O, அலுமினியம் ஓர் தான் இது. ஓகேங்களா. அலுமினியம் கலந்த தாது. அப்போ இதில் மேங்கனீஸ் கலந்திருக்கும், இதில் காப்பர் கலந்திருக்கும், இதில் இரும்பு கலந்திருக்கும். புரிஞ்சுதா இல்லையா, ரைட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 159th கொஸ்டின் பாருங்கள். ஸோ 159th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, சோட்டா நாக்பூர் பிளேட்யூஸ் இஸ் கால் த ஹார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா பிகாஸ் இட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் என்ன, சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. இட் இஸ் கால் த ஹார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இந்தியா. ஓகேவா, என்று அழைக்கப்படுறது. ஏனெனில் அது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் பவர் ஃபியூயல்ஸ்.
தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், அதாவது கனிம வளங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைந்துள்ளது. அப்போ இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம். சோட்டா நாக்பூர் எங்கே இருக்குது? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஜார்க்கண்ட் அப்படின்னாலே கனிம வளங்களுக்கு பெஸ்ட்டான ஏரியா. ஓகேங்களா, நல்லா வந்து மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும். அங்கே எது நிறையா கிடைக்கும்னா ஹேமடைட், மேக்னடைட் போன்ற இரும்பு தாதுகள் வந்து அங்கே கிடைக்கும். அதே மாதிரி பாக்சைடு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ கனிம வளங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்களை நிறைஞ்சிருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர். அப்போ சோட்டா நாக்பூர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கு இல்லையா. பிளேட்யூஸ், அதாவது தமிழில் என்ன பீடபூமி அப்படிங்கிறது என்ன, நிலத்திலிருந்து கொஞ்சம் ஒரு உயர்நிலம் இருக்கும், அது கம்ப்ளீட்டாக பாறையால் ஆயிருக்கும். இந்த மாதிரி பாறைகள் அதிகமாக இருக்கிற பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாயுக்கள் நிறைஞ்சிருக்கும். வாயுக்கள், பெட்ரோலியம் போன்ற பொருட்கள் இருக்கும். ஸோ அந்த இடத்த துளை போட்டு ஹைட்ராலிக் ட்ரில்லிங் ப்ராசஸ், ஹைட்ராலிக் அழுத்தம், இந்த மாதிரி துளையிடும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அப்டைன் பண்ணுவாங்க. அப்போது சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கனிம வளங்களும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைஞ்சு இங்கே காணப்படுறதுனால. ஓகேங்களா, ரைட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க 159. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 160. நெக்ஸ்ட் பாருங்கள் 168th கொஷின் பாருங்கள். இன் இந்தியா லார்ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அல்பைன் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ். இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெருமளவில் இருக்கின்றன என்ன கேட்டிருக்காங்க. அல்பைன் காடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அல்பைன் காடுகள் அப்படின்னாலே என்னென்னா ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க. கொனிஃபரஸ் ஃபாரஸ்ட், மேலேருந்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் ஊசியாக இருக்கும். ஊசி இலை காடு, கொனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே காணப்படும்னா கிழக்கு இமயமலை, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இதை பார்க்கலாம். இது 2400 மீட்டர் ஹைட்டு உயரம் வரை இந்த காடுகள் வந்து இருக்கும். உயரமாக வளரக்கூடிய ஒரு காடுகள் தான் இந்த கோனிஃபரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஊசி இலை காடுகள். அப்போ எங்கே காணப்படுது? ஈஸ்டர்ன் ஹிமாலயா, கிழக்கு இமயமலையில், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இது காணப்படுது. ரைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் 162 கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் கால்ட் அஸ் ஷோலாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஷோலா என அழைக்கப்படும் காடு வகை எவை அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப அயன வெப்பமண்டல மலைக்காடுகள், சொல்ல போனால் மித வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு இதை சொல்லுவோம். சப்ட்ராபிக்கல் டெம்பரேட் ஹில் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுதான் அதுக்கான ஆன்சர். அப்போ ஷோலாஷ் அப்படிங்கிற காடை நம்ம எது சொல்லி அழைப்போம் அப்படின்னா வெப்பமண்டல மலைக்காடுகள், மித வெப்பமண்டல மலைக்காடுகளை தான் அப்படி சொல்லி அழைப்போம். இந்த மித வெப்ப மலைக்காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் வரை மரங்கள் வந்து இங்கே வளரக்கூடியதாக இருக்குது. சரிங்களா, 1000 மீட்டர் வரை மரங்கள் வந்து உயரமாக வளரக்கூடியதாக இருக்குது. இந்த இடம் எங்கெல்லாம் காணப்படும் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன். இப்போ தமிழ்நாட்டில் ஆனைமலை, பழனி, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் போன்ற பகுதிகளில் இந்த மரங்கள் வந்து இந்த காடுகள் வந்து காணப்படும். அதுதான் ஷோலா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஆப்பிள் நல்ல எக்ஸாம்பிள். ரோஸ் ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்கு, இந்த மாதிரி தேக்கு, இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இங்கெல்லாம் வந்து நல்லா முளைக்கும். அப்போ ஷோலா அப்படிங்கிறது எந்த காடை நம்ம சொல்லி அழைக்கிறோம்? மித வெப்பமண்டல காடு, சப்ட்ராபிக்கல் டெம்பரேச்சர் ஹில் ஃபாரஸ்ட்டை அப்படின்னு நம்ம சொல்லி அழைக்கிறோம் ஷோலாஸ் அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 163. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் ஃபார்மர்ஸ் ப்ரிஃபர் த கல்டிவேஷன் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன் கிராப். ரீசன் ஜென்ரலி இட் இஸ் ப்ராக்டிஸ்டு வேர் இன் த சைஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஹோல்டிங் இஸ் ஸ்மால். தமிழில் என்னன்னு பார்ப்போமா? தமிழில் பாருங்கள். தீவிர விவசாய முறையில் குறுகிய காலப்பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. காரணம் விளைநிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பின்பற்றப்படுகின்றன கேட்டிருக்கான். ஸோ இந்த வேளாண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வகை, ஒரு 5லேருந்து ஒரு 6 வகை வகைப்படுத்தப்படுது. ஃபர்ஸ்ட் அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர்னு ஒன்று இருக்குது. தமிழில் தன்னிறைவு வேளாண்மைன்னு சொல்லுவோம். தன்னிறைவு வேளாண்மைன்னு என்ன தெரியுமா? தனக்கு போக மிச்சதை ஊருக்குள்ளே விற்றுட்டு வர்றது. இப்போ என்கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் எனக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகா, வெண்டைக்காய் இதெல்லாம் நான் பயிர் போட்டிருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம சமைக்க முடியாது, அதாவது சமைச்சாச்சே, அதை கொண்டு போய் ஊருக்குள்ளே விற்றுட்டு வருது. நம்ம ஊருக்குள்ளே விற்கிறாங்க பார்த்தீங்களா, கீரை விற்றுட்டு வருவாங்க, முருங்கைக்காய், வாழைப்பழம்லாம் விற்றுட்டு வருவாங்களா, அவங்களுக்கு போக மிச்சத்தை ஊருக்குள்ளே கொண்டு வந்து விற்கிறது தான் தன்னிறைவு வேளாண்மை. தனக்கு தேவையான நிறைவு கிடச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா விற்கிறது, சப்சிஸ்டன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் இடம்பெயர்வு அக்ரிகல்ச்சர், இடப்பெயர்வு வேளாண்மை, இடப்பெயர்ச்சி வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் அப்படின்னா யார் தெரியுமா?
இதெல்லாம் வந்து ட்ரைப்ஸ் பண்ணுவாங்க. ட்ரைப்ஸ்னால் யார்? பழங்குடி மக்கள்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ அந்த பழங்குடி மக்கள்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டி, கொஞ்சம் இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டி அது விவசாய நிலம் மாதிரி ரெடி பண்ணி அங்கே பயிர் போடுவாங்க. உரங்களே இல்லாமல் பயிர் போடுவாங்க. அந்த மண்ணில் கொஞ்சம் பயிர்கள் முளைக்கும். ரொம்ப முளைக்காது, ஓரளவுக்கு முளைக்கும். அதை அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த மண்ணில் பயிர் போடுவாங்க, பறிப்பாங்க, சாப்பிடுவாங்க, உயிர் வாழ்வாங்க. இப்படியே மண்ணில் உரங்களே இல்லாமல் எந்த ஒரு ஆர்கானிக் இல்லை இன்ஆர்கானிக் எதுவுமே பயன்படுத்தாமல், எந்த கரிம உரங்களும் இல்லை, கனிம உரங்களும் இல்லை, சும்மா அந்த மண்ணில் விதை போடுறது, முளைக்கிறது இப்படியே இருந்துகிட்டே இருக்கா. அந்த மண் அப்படியே வீக் ஆகிட்டே போகும். வீக்காக அந்த மண் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த விவசாயி அந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஒன்றுமே முளைக்கிறது இல்லைன்ட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி மறுபடியும் அங்கே அதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இது வந்து பழங்குடி மக்கள் இந்த இடத்துலேருந்து வேளாண்மை பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அங்கே விளைச்சல்கள் குறையும் போது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே போய் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடப்பெயர்ச்சி வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ட்ரை ஃபார்மிங்னு இருக்குது. தமிழில் வந்து வறண்ட வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வறண்ட வேளாண்மை அப்படிங்கிறது அந்த இடம் வந்து வறண்டே இருக்கும். அப்போ மழை பெய்யும் போது மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரே ஒரு பயிர் மட்டும் போடுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் வந்து மழையே இல்லை, ஒரு வருஷ கணக்காக மழையே இல்லை, ஒரு வருஷத்தில் மழையே இல்லை அப்படின்னா அது விவசாயம் பண்ண முடியாது. அப்போ இப்போ மழை வருது, மழை வர காலத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி அங்கேருந்து வருதா, மழையை நம்மளுக்கு கிடைக்குதா, அப்போ அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு பயிர் மட்டும் அந்த டைமில் போட்டு என்ன பண்ணுவாங்க, பயிரை வந்து பறித்து சாப்பிடுவாங்க, ஊருக்குள்ளேயே விற்பாங்க, வியாபாரமும் பண்ணுவாங்க. அப்போ ஒரே ஒரு வருஷத்துக்கு மழையை நம்பி ஒரே ஒரு பயிர் போடுறது தான் வறண்ட என்னது வேளாண்மை, ட்ரை ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இன்டென்சிவ் வேளாண்மை. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டென்சிவ் அதான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழில் என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க, தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மைனா என்ன தெரியுமா? இப்போ நிலம் இருக்கும், ஒரு தாவரம் போடுறாங்க, அந்த தாவரம் 6 மாதம் ஆகும் முளைக்க. எனக்கு அப்போ 6 மாதம் ஆகும் முளைக்கிறதுக்கு. அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே வேணும், உடனே நான் வியாபாரம் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும்னா, கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி அந்த 6 மாதத்தில் முளைக்கக்கூடிய தாவரங்களை 3 மாதத்தில் க்ரோத் பண்ணி எடுத்துருவாங்க. அதுதான் இந்த இன்டென்சிவ். தீவிரம்னா என்னது? பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் பயன்படுத்துறது தான் இன்டென்சிவ். அப்போ கொஷின் என்ன? தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுது. குறுகிய கால பயிர்கள் தான் இங்கே பயிரிடப்படுது. ஓகேங்களா? சரி, கூற்று. காரணம், விளைநிலம் கம்மியாக இருக்கிறனால இந்த முறை பயன்படுத்தப்படுது. அப்போ விளைநிலம் வந்து இருக்காது. அப்போ அந்த விளைநிலம் கொஞ்சம் சின்ன நிலமாக இருக்கும்போது அந்த நிலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி நிறையா க்ரோத்தை எதிர்பார்ப்பு. நிலம் சின்னது ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகம். ஸோ இதுதான் வந்து இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் விளக்கமும் சரி. ஆப்ஷன் ஏ அண்ட் ஆர் போத் ஆர் ட்ரூ. அசர்ஷனும் ரீசனும் சரி, ரெண்டும் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன் பெஸ்ட்டானது. இன்னொன்று சொன்னேன் இல்லையா, இன்னொரு வேளாண்மை இருக்குன்னு சொன்னால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. டெரஸ் அப்படின்னா படிக்கட்டு வேளாண்மை. படிக்கட்டு வேளாண்மைன்னு ஒன்றும் இல்லை, மலை பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, மலை, இமயமலை. இப்போ இமயமலை இருக்குது அப்படின்னா இந்த இமயமலையினுடைய ஓரங்களில் கீழ்ப்பகுதி என்ன பண்ணிடுவாங்கன்னா, மக்கள் வந்து அந்த நிலத்தை நல்லா சம்பட்டி போட்டு நல்லா அடித்து சமமாக்கி அந்த இடத்துல வேளாண்மை செய்வாங்க. மலையினுடைய ஹில்ஸினுடைய ஸ்லோப்பில், மலையினுடைய ஓரங்களில் விவசாயம் பண்ணுறதுக்கு பேர் தான் டெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, படிக்கட்டு வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், 5வது டெரஸ் ஆயிடுச்சா. இப்போ 6வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விவசாயம் செய்கிறது மட்டும் அவங்க வேலையாக இருக்காது. கால்நடை வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, இறால் வளர்க்குறது, இதெல்லாமே அவங்களுடைய எல்லாமே செய்வாங்க. கோழி வளர்க்குறது எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க. மாடு, கோழி, ஆடெல்லாம் கூட வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே கலப்பு வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வேளாண்மைகள் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் 6 வகையான வேளாண்மை இருக்குது. சப்சிஸ்டன்ஸ், தன்னிறைவுனா தனக்கு போக மிச்சத்தை விற்பாங்க. இடப்பெயர்வுனா ட்ரைப்ஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. வறண்டங்கிறது வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மழையை நம்பி ஒரு பயிர் போடுவாங்க. தீவிரம்னா தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னது, உரங்கள், பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது. படிக்கட்டுங்கிறது மலையினுடைய ஓரங்கள், ஸ்லோப்பில் விவசாயம் பண்ணுறது. கலப்புங்கிறது மிக்சடு அக்ரிகல்ச்சருங்கிறது கோழி, ஆடு, மாடு வளர்த்துட்டு பயிரும் போடுவாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமானதாக இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 164 பாருங்கள். அசர்ஷன் ரீசன். அசர்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால்ட் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி. ரீசன், 1/4 ஆஃப் த நேச்சுரல் வெஜிடேஷன் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் மெடிசினல் பிளான்ஸ். தமிழில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தமிழில் பாருங்கள். கூற்று, வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது.
காரணம் வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் 1/4 தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதில் ஏ கூற்று மற்றும் ஆர் இரண்டும் சரி, அண்ட் ஆர் வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன். இந்த வெப்பமண்டல மழைக்காடு அப்படின்னாலே உலகின் மிகப்பெரிய மருந்தகம் தான் அதை சொல்லி அழைக்கிறாங்க, மழைக்காடுகள். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சரை நம்ம பார்த்தோம், ஏ பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்கிறோம். வெப்பமண்டல மழைக்காடு அப்படின்னாலே அந்த இடத்துல மழைப்பொழிவுகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால், மேகாலயா போன்ற மாநிலங்கள்லாம் மழைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைப்பொழிவுகள் அதிகமாக இருக்க நம்மளுக்கு இயற்கை தாவரங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல மெடிசன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஊமத்தம்பூ இருக்குது பார்த்தீங்களா, ஊமத்தை டட்டூரா, அதுக்கப்புறம் செம்பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நித்திய கல்யாணி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரிச்சாக முளைக்கக்கூடிய மரங்களாக இருக்கும், காடு தாவரங்களாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மெடிசன் பர்பஸ்க்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எந்த இடத்துல மழை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதிகமான மருத்துவ மிக்க தாவரங்கள் வந்து அந்த இடத்துல ரிச்சாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் 1/4 என்னவா இருக்குது? மருத்துவ குணமாக மிகுந்து இருக்குது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திராந்தஸ், அதாவது நித்திய கல்யாணி, நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ 165 பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 165 அப்படின்னா India's last remaining tropical evergreen forest. This national park is located in Western Ghats, is a part of the Nilagiri Biosphere Reserves. தமிழ்ல இந்தியாவின் கடைசி எஞ்சிய வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ஆகும். ஓகேங்களா? இந்தியாவின் கடைசி எஞ்சிய வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த தேசிய பூங்காவானது நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டிருக்கான். அப்போ வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளும் இங்கே இருக்குது, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேசிய பூங்கா நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்குன்னா அது சைலண்ட் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா. இதுக்கு ஆன்சர் என்ன? பி, சைலண்ட் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா. இதெல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கேரளா மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே எங்கே இருக்குது? கேரளா மாநிலத்தில் இருக்குது. இந்த மதிக்கெட்டான் சோலா தேசிய பூங்கா, இதெல்லாமே யானைகள் பாதுகாப்பு, சைலண்ட் பள்ளத்தாக்கு, பம்பா டேம் சோலா, ஆனைமுடி, இது எல்லாமே யானைகள் மற்றும் வரையாடுகளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்வ்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே நேஷனல் பார்க்காக இருக்குது. இதில் வந்து சைலண்ட் பள்ளத்தாக்கு தான் என்னது அப்படின்னா நீலகிரி உயிர்கோள காப்பகத்துடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைன்னா என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா? வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வரும். நம்மளுடைய இந்தியா மேப்பில் ஏரியா ஃபுல்லாக இதெல்லாம் என்னது? வெஸ்டர்ன் காட்ஸ். அப்போ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே என்னது? கேரளாவை கவர் பண்ணும். இந்த இடத்துல கேரளா இருக்குது. கேரளான திருவனந்தபுரம் தலைநகரம். ஸோ கேரளாவில் இது வந்து காணப்படும். இது எல்லாமே கேரளா இருக்கக்கூடிய பகுதி. ரைட்? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 170. Which is the highest peak in the southernmost part of the eastern Ghats? கிழக்கு தொடர்ச்சி மலையில் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிருக்கான். தென்பகுதியில் உயரமான சிகரம் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன? சோளக்கரடு. ஆன்சர் எது? சோளக்கரடு தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்குன்னா எங்கே? கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்பகுதியில். ஸோ அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா இங்கே வருமா? இதெல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய சவுத் ரீஜியன் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்குது, இதெல்லாமே இருக்கும். கன்னியாகுமரி, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அது காணப்படும். ஸோ சோளக்கரடு தான் என்னது? தென்பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 175 இது ஜாகிரஃபியில் லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மைன்ஸ் ஹேஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோக்கிங் கோல்? கோக்கிங் கோல்னா கல்கரி. ஓகேங்களா? நிலக்கரியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கறி கோக்கிங் கோல்னு சொல்கிறோம். பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறதுன்னு கேட்டிருக்கான். ஸோ அது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுரங்கங்கள். ஸோ இதில் வந்து ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாரியாங்கிற சுரங்கத்தில் கோக்கி நிலக்கரி தரமாக கிடைக்கிது. ஜாரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம். ஜாரி எங்கே இருக்குது? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. பெய்லாடியல் அப்படி கொடுத்துருக்கா. பெய்லாடிலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சத்தீஸ்கரில் இருக்குது. சரிங்களா? இது வந்து நிலக்கரி தயாரிக்க சுரங்கம் கிடையாது. இது இரும்பு சுரங்கம், அயன் ஓர், இரும்பு தாது சுரங்கம் இங்கே இருக்குது. அடுத்து ராணிகஞ்ச்னாலே வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதுனா வெஸ்ட் பெங்கால். இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கம் தான், வெஸ்ட் பெங்காலில் இருக்குது.
சிங்குரளி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நிலக்கரி சுரங்கம் தான். சிங்குரளி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் இருக்குது. மத்திய பிரதேஷ்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நம்மளுக்கு ஜாகிரஃபி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் ஜாகிரஃபி கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கீ நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் அன்சார் அஹ்மத். தேங்க்யூ.